ஓம் சாந்தி 7-10-2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். பரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, விதவிதமான யுக்திகளை முன்வைத்து நினைவு யாத்திரையில் இருங்கள். இந்த பழைய உலகத்தை மறந்து தங்களுடைய இனிமையான வீடு மற்றும் புதிய உலகத்தை நினைவு செய்யுங்கள். கேள்வி: எந்த ஒரு செயல் அல்லது முயற்சி இப்போதுதான் நடக்கிறது? அது முழு கல்பத்திலும் நடப்பதில்லை. பதில்: நினைவு யாத்திரையில் இருந்து ஆத்மாவை தூய்மையாக்கும் முயற்சி, முழு உலகத்தையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கும் செயல் முழு கல்பத்திலும் இந்த சங்கம் யுகத்தில் மட்டுமே நடக்கிறது. இந்த செயல் ஒவ்வொரு கல்பத்திலும் திரும்ப திரும்ப நடக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஆரம்பமும் முடிவற்ற நாடகத்தின் அதிசயமான இரகசியத்தை புரிந்து கொள்கிறீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். ஆகையினால் ஆன்மீக குழந்தைகள் ஆத்ம அபிமானி அல்லது ஆன்மீக நிலையில் நிச்சய புத்தி உடையவர்களாக ஆகி இங்கு அமர வேண்டும் அல்லது இதை கேட்க வேண்டும். ஆத்மா இந்த கர்ம இந்திரியங்களின் மூலம் கேட்கிறது என்பதை உறுதியாக நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். அதாவது பாபா சொல்கிறாங்க, முரளி கேட்கும்போது ஆத்ம உணர்வில் இருக்கணும், நான் ஆத்மாங்கிறத நிச்சயப்படுத்திக்கோங்க. முரளி கேட்கும்போதும் அந்த நிலையிலே இருங்க. இந்த கர்ம இந்திரியங்கள் மூலமாக ஆத்மா கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உறுதியாக நினைவு செய்து நீங்கள் ஆத்ம உணர்வில் இருங்க அப்படின்னு தந்தை வந்து புரிய வைக்கிறாங்க. சத்கதி மற்றும் துர்க்கதியினுடைய இந்த சக்கரம் ஒவ்வொருவருடைய புத்தியில் இருக்க வேண்டும். இதில் ஞானம் மற்றும் பக்தி அனைத்தும் வந்து விடுகிறது. ஞானம் மற்றும் பக்தி, சுகம் மற்றும் துக்கம், பகல் மற்றும் இரவினுடைய விளையாட்டு எப்படி நடக்கிறது என்பதை நடக்கும் போதும் சுற்றும் போதும் புத்தியில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் 84 பிறவிகளின் நடிப்பை நடிக்கின்றோம். தந்தைக்கு நினைவிருக்கிறது எனும்போது குழந்தைகளையும் நினைவில் இருக்க முயற்சி செய்ய வைக்கின்றார். அவர் எப்பொழுதுமே சதா இந்த ஞானத்தினுடைய நினைவில் இருக்கும்போது நீங்கள் கூட இந்த ஞானத்தினுடைய நினைவில் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இதில் உங்களுடைய பாவ கர்மங்களும் விநாசம் ஆகின்றது மற்றும் நீங்கள் ராஜ்யத்தையும் அடைகிறீர்கள். இந்த பழைய உலகம் இப்போது அழியப் போகிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பாபா யுக்திகளை கூறுகின்றார். இப்படிப்பட்ட யுக்திகளின் மூலம் புத்தியை நினைவு யாத்திரையில் ஈடுபடுத்த வேண்டும். எந்த வீட்டிற்கு செல்வதற்காக மனிதர்கள் வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வீட்டிற்கு இப்போது நாம் செல்ல இருக்கின்றோம். ஆகையினால் இனிமையான வீட்டை நினைவு செய்ய வேண்டும். இந்த துக்கதாமம் இப்போது அழிய வேண்டும் என்பதும் இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு இங்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த பழைய உலகம் உங்களுக்கு பிடிக்கவில்லை. நாம் இப்போது புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். பாபா சொல்கிறாங்க, புது உலகத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த உலகத்தினுடைய நினைவு தான் உங்களுக்கு இருக்கணுமே தவிர, எங்கே போகணுமோ அந்த நினைவு தான் உங்களுக்கு இருக்கணுமே தவிர இந்த பழைய உலகத்தினுடைய நினைவு வேண்டாம், அது உங்களுக்கு பிடிக்கவும் இல்லை அப்படின்னு தந்தை சொல்லிட்டுருக்காங்க. பக்தி மார்க்கத்தின் சித்திரங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றன, அவற்றோடு ஒப்பிடும்போது உங்களுடையது மிகவும் குறைவாகும். இவை உங்களுடைய ஞான மார்க்கத்தின் சித்திரங்களாகும் மற்றும் அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தினுடைய சித்திரங்களாகும். பக்தி முழுவதும் சித்திரங்களை வைத்தே நடக்கிறது. சித்திரங்கள் இருக்கணும், சிலைகள் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் பக்தி செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டு காலங்காலமாக அது பக்தி மார்க்கம் எப்போ ஆரம்பமாச்சோ அதிலிருந்து அதே பழக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய சித்திரங்கள் உண்மையானவைகளாகும். ஆகையினால் தவறானது என்ன, சரியானது என்ன என்பதை நீங்கள் புரிய வைக்கவும் முடியும். பாபா சொல்கிறாங்க, எது சரி எது தவறு அப்படிங்கிறத உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்க முடியும்.
பாபா உங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முழு ஞானத்தையும் கொடுத்திருக்கின்றார். எனவே பாபாவினுடைய நினைவும் இருக்கிறது. நான் உங்களுடைய தந்தையாகவும் இருக்கிறேன், டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கின்றேன் என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார். அப்பா நிலையிலிருந்து என்ன செய்யணுமோ அதையே செய்கிறாரு. டீச்சர் நிலையில் இருந்துட்டு என்ன செய்வாங்களோ உலகத்தில் அதையும் நமக்கு இங்கே பாபா செய்கிறாரு. சத்குருவாகவும் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத அவரே சொல்லி கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இதை மட்டும் புரிய வையுங்கள். நீங்கள் என்னை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர், விடுவிப்பவர், வழிகாட்டி என்று சொல்கிறீர்கள் அல்லவா? எங்கே செல்லுவதற்கான வழிகாட்டி என்று பாபா கேட்கின்றார். பக்தியில் உலகத்தில் பாபாவை கைடுன்னு சொல்லியிருக்கிறோம், விடுவிக்கிறவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம், வழிகாட்டி அப்படிலாம் சொல்லியிருக்கிறோம். அப்போ எந்த இடத்துக்கு வழிகாட்டுவார் அவர் அப்படின்னு நீங்கள் கேட்கணும் மக்களிடம் அப்படின்னு சொல்கிறாரு. சாந்திதாமம் முக்திதாமம் செல்லுவதற்கான வழிகாட்டி ஆவார். கேட்டுட்டு நீங்கள் பதில் சொல்லணும் அவங்களுக்கு. சாந்திதாமம் முக்திதாமத்திற்கு போகிறதுக்குண்டான வழிகாட்டி தான் பாபா அப்படின்னு சொல்லணும். பாபா அங்கே முக்திதாமம் வரை அழைத்து சென்று விட்டு விடுவார். குழந்தைகளுக்கு படிப்பித்து கற்றுக் கொடுத்து மலர்களாக ஆக்கி வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டு விடுவார். பாபாவை தவிர வேறு யாரும் அழைத்து செல்ல முடியாது. யார் எவ்வளவுதான் தத்துவ ஞானியாக இருந்தாலும் அல்லது பிரம்ம ஞானியாக இருந்தாலும் அழைத்து செல்ல முடியாது. பாபா நம்மளை இங்கே தயார்படுத்தி நல்ல மலராக மாற்றி அந்த சாந்திதாமம் வரைக்கும் விட்டுருவார். அதுக்கப்புறம் யார் எவ்வளோ முயற்சி செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு சத்தியுகத்தில் வருவீங்க. மற்றபடி எந்த தத்துவ ஞானிகளும் பிரம்ம ஞானிகளும் அந்த வீட்டிற்கு நம்மளை அழைத்து செல்ல முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் சத்தியுகத்திலிருந்து கலியுக கடைசி வரையுமான முழு ஞானமும் இருக்கிறது. இப்போது தூய்மை ஆவதற்காக முயற்சி செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். தூய்மையற்றவர்களாக ஆவதற்கு உங்களுக்கு அரை கல்பம் ஆகிறது. உண்மையில் சொல்லப்போனால் முழு கல்பமுமே என்று சொல்லலாம். ஏன்னா சத்தியுகம் போனதிலிருந்து இறங்கும் கலையில் தான் இருக்கிறோம். படிப்படியாக கீழே தான் இறங்கி வரோம். கடைசியில் கம்ப்ளீட்டாக நம்ம தூய்மையற்றவர்களாக ஆகிட்டோம். அது முழு கல்பத்திலே அப்படி நடக்கு அப்படின்றார் பாபா. இந்த நினைவு யாத்திரையை நீங்கள் இப்போதுதான் கற்றுக்கொள்கிறீர்கள். இது அங்கே இல்லை. தேவதைகள் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதற்கு முயற்சியும் செய்வதில்லை. அவர்கள் முதலில் ராஜயோகம் கற்றுக்கொண்டு இங்கிருந்து தூய்மையாகி செல்கிறார்கள். அவங்களுடைய வேலையெல்லாம் சங்கமயுகத்திலே முடிஞ்சிருது. ராஜயோகத்தை நல்லா கற்றுக்கிட்டு தூய்மையாக மாறி தான் தேவதைகளாக ஆக்குறாங்க. அங்கே போயிட்டு முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனை சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தை சுகதாமம் அப்படின்னு சொல்லப்படுது. முழு கல்பத்திலும் இப்போது மட்டுமே நாம் நினைவு யாத்திரையின் முயற்சி செய்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இது நாடகம். ஆத்மாக்கள் அனைவரும் நடிகர்கள். அவரவருடைய நடிப்பு அழிவற்றதாக நிறைந்துள்ளது. இது போன்ற விஷயங்கள் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. எப்படி அந்த நாடகம் நடக்கிறதோ அது போன்றே ஆகும் இந்த நாடகமும். ஆனால் அந்த நாடகத்தில் ஃபிலிம் தேய்ந்து கொண்டே போகும், பழையதாகி விடுகிறது. இதுவோ தேயாத நாடகம், அழிவற்ற நாடகம். இது கூட அதிசயமாக இருக்கிறது. எவ்வளவு சிறிய ஆத்மாவில் முழு நடிப்பு நிறைந்துள்ளது. பாபா உங்களுக்கு எவ்வளவு ஆழமான விஷயங்களை புரிய வைக்கின்றார். இப்போது யாராவது கேட்கிறார்கள் என்றால் இவர்கள் மிகவும் அதிசயமான விஷயங்களை புரிய வைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். நம்முடைய விஷயங்களை மற்றவங்க கேட்கும்போது நல்லா ஆழமாக கேட்குறாங்க, ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. என்ன அப்படின்னா இங்கே அதிசயமான விஷயங்களை இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மா என்றால் என்ன என்பதை இப்போது புரிந்திருக்கிறோம். சரீரத்தை அனைவரும் புரிந்து கொள்கிறார்கள். சரீர சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாருக்கும் தெரியதான் செய்யுது. ஆனால் இங்கே வந்த பிறகு நமக்கு ஆத்மாங்கிறதுடைய விஷயங்கள் புரியப்படுது. டாக்டர்கள் இதயத்தை கூட வெளியில் எடுத்து மாற்றி விடுகிறார்கள். ஒரு டாக்டராக இருந்தாங்கன்னா அவங்க சரீரத்தினுடைய விஷயங்கள் அனைத்தையுமே தெரிஞ்சிருப்பாங்க. இதயத்தை கூட வெளியில் எடுத்துட்டு இன்னொரு இதயம் பொருத்திடுவாங்க.
ஆனால் ஆத்மாவை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் ஆத்மாவுடைய ஞானம் வந்து யாருக்கும் தெரியாது. ஆத்மாவை எடுத்துகிட்டு திரும்ப பொருத்த முடியாது. ஆத்மாவுடைய விஷயமும் யாருக்கும் தெரியாது. ஆத்மா தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மை ஆகிறது என்பதை யாருமே தெரிந்திருக்கவில்லை. தூய்மையற்ற ஆத்மா தூய்மையான ஆத்மா, மகான் ஆத்மா என்று சொல்கிறார்கள் அல்லவா? தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரே, வாருங்கள் வந்து என்னை தூய்மையாக்குங்கள் என்றும் அழைக்கிறார்கள். ஆனால் ஆத்மா எப்படி தூய்மையாகும்? அதற்கு அழிவற்ற டாக்டர் தேவைப்படுகிறார். யாரு மறுபிறவி அற்றவராக இருக்கிறாரோ அவரைத்தான் ஆத்மா அழைக்கிறது. ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கான மருந்து அவரிடம் தான் இருக்கிறது. பாபா கிட்ட தான் ஆத்மாவை தூய்மையாக ஆக்கக்கூடிய அந்த மருந்து இருக்கு. நாம் பகவானுடைய குழந்தைகள், கண்டிப்பாக நமக்கு ஆஸ்தி கிடைக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். கல்ப கல்பமாக இந்த நடிப்பை நடித்தும் இருக்கிறீர்கள். மரம் வளர்ந்து கொண்டே தான் செல்லும். இது சத்கதிக்கான பொருள் என்று பாபா சித்திரங்களை வைத்து கூட புரிய வைத்திருக்கிறார். மற்ற ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கும்போது இந்த ஞான மார்க்கம் தான் சத்கதிக்கு உண்டான வழி அப்படின்னு கூட சித்திரங்களை பார்த்து கூட பாபா புரிய வச்சிருக்கிறாரு. நீங்கள் வாயின் மூலமாக புரிய வைக்கின்றீர்கள், படங்களை பார்த்தும் புரிய வைக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த சித்திரங்களில் சிருஷ்டியின் முதல் இடை கடைசியின் ரகசியம் வந்து விடுகிறது. நீங்கள் ஓரலாகவும் புரிய வைக்கிறீங்க, படத்தை பார்த்தும் புரிய வைக்கிறீங்க. முதல் இடை கடைசியினுடைய ரகசியமும் இந்த படங்களில் வந்துடுது. இந்த முழு உலகத்தினுடைய விஷயங்கள் வந்துடுது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. யார் சேவை செய்யக்கூடிய குழந்தைகளோ அவர்கள் தங்களுக்கு சமமாக ஆக்கி கொண்டே செல்வார்கள். மற்றவங்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுத்து தனக்கு சமமாக மாற்றிக்கிட்டே போவாங்க. படித்து படிப்பிக்க முயற்சி செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு அதிகம் படிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவார்கள். முயற்சி என்னவோ செய்ய இருக்கின்றேன், ஆனால் அதிர்ஷ்டமும் இருக்க வேண்டும் அல்லவா? பாபா அவ்வாறு சொல்கிறாங்க. நான் என்னவோ முயற்சி செய்ய வைக்கிறேன் உங்களை, ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்கணும் இல்லையா அப்படின்றாரு. ஒவ்வொருவரும் நாடகத்தின்படி முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்கவுங்க எவ்வளோ முயற்சி செய்கிறாங்களோ அது வரிசை கிரமமாக தான் இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. விலை மாதர்களுக்கும் சேவை செய்யுங்கள் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் தந்தை. ஏழைகளை கூட கடைதேற்ற வேண்டும். குழந்தைகள் முயற்சியும் செய்கிறார்கள். பனாரஸிற்கும் சென்றார்கள். நீங்கள் அவர்களை விழிக்க செய்கிறீர்கள் என்றால் பிரம்மா குமார் குமாரிகள் அதிசயம் செய்பவர்கள் என்று சொல்லுவார்கள். விலை மாதர்களுக்கும் கூட இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும். இப்போது நீங்கள் இந்த தொழிலை விட்டுவிட்டு சிவாலயத்திற்கு, சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆகுங்கள் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டு பிறகு கற்றுக் கொடுங்கள். விலை மாதர்கள் கூட பிறகு மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அதுலேயே நல்லா இந்த ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த விலை மாதர்கள் கூட மற்றவங்களுக்கு கூட சொல்லித்தரலாம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. கற்றுக்கொண்டு புத்திசாலிகள் ஆகிவிட்டார்கள் என்றால் பிறகு உங்களுடைய அதிகாரிகளுக்கு கூட புரிய வைப்பார்கள். அவங்களுடைய அதிகாரிகளுக்கு கூட அந்த தொழிலில் ஈடுபடுத்தினவங்க யார் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அவங்களுக்கு கூட சொல்லி தருவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. மண்டபத்தில் சித்திரங்கள் போன்றவற்றை வைத்து அமர்ந்து கொண்டு புரிய வைத்தீர்கள் என்றால் ஆகா, விலை மாதர்களை சிவாலயவாசிகளாக ஆக்குவதற்காக இந்த பிரம்மகுமார் குமாரிகள் பொறுப்பாகியுள்ளார்கள் என்று அனைவரும் சொல்லுவார்கள். குழந்தைகளுக்கு சேவைக்கான சிந்தனை இருக்க வேண்டும். உங்கள் மீது மிகுந்த பொறுப்பு இருக்கிறது. அகலிகள், கூனிகள், காட்டுவாசிகள், விலைமாதர்கள் போன்ற இவர்கள் அனைவரையும் கடைதேற்ற வேண்டும். சாதுக்களையும் கடைதேற்றினார் என்று பாடப்பட்டுள்ளது. சாதுக்களை கூட முன்னேற்றம் அடைய வச்சாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. சாதுக்களை கடைதேற்றுவது கடைசியில் தான் நடக்கும் என்று புரிந்து கொள்கிறீர்கள். அந்த விஷயம் கடைசியில் தான் நடக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இப்போது அவர்கள் உங்களுடையவர்களாக ஆகிவிட்டால் முழு பக்தி மார்க்கமே முடிந்துவிடும். புரட்சி ஏற்பட்டுவிடும். சன்னியாசிகளே நாங்கள் தோற்றுவிட்டோம் என்று தங்களுடைய ஆசிரமத்தை விட்டு விடுவார்கள்.
இது கடைசியில் தான் நடக்கும். இப்படியெல்லாம் செய்யுங்கள் என்று பாபா டைரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இப்படிலாம் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறத பாபா நமக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு இன்றைக்கி முரளியில். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் பரந்த புத்தி உடையவர்களாக ஆக வேண்டும். ஒரு இடத்திலாவது உங்களுடைய பெயர் புகழ் அடைந்தது என்றால், அரசாங்கத்திற்கு தெரிந்தது என்றால், பிறகு தாக்கம் ஏற்பட்டுவிடும். அதாவது முழு உலகத்திலும் நம்ம பிரம்மகுமாரிகள் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும். ஒரு இடத்திலிருந்து 5-7 அதிகாரிகள் வந்தார்கள் என்றால் அவர்கள் செய்தித்தாள்களில் போட ஆரம்பித்து விடுவார்கள். இந்த பிரம்மா குமாரிகள் விலை மாதர்களை கூட அந்த தொழிலிலிருந்து விடுவித்து சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறார்கள். ஆகா ஆகா என்று செய்தித்தாள்களிலும் வரும். செல்வம் போன்ற அனைத்தையும் அவர்கள் கொண்டு வருவார்கள். அப்படி மாறிட்டாங்கன்னா இங்கே அவங்க சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த செல்வத்தை கூட இங்கே ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தணும்னு நினைப்பாங்க. நீங்கள் செல்வத்தை என்ன செய்வீர்கள்? அதை வாங்கி நீங்கள் குழந்தைகள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. நீங்கள் பெரிய பெரிய சென்டர்களை திறப்பீர்கள். பணத்தின் மூலம் படங்கள் போன்றவற்றை உருவாக்க வேண்டியிருக்கிறது. மனிதர்கள் பார்த்துவிட்டு அதிசயப்படுவார்கள். முதலில் உங்களுக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். பாராளுமன்றத்திற்கு கூட உங்களுடைய சித்திரங்கள் கொண்டு செல்வார்கள். இதனை அதிகம் விரும்புவார்கள். மனிதர்களை எவ்வாறு தேவதைகளாக ஆக்குவது என்று மனதில் விருப்பம் இருக்க வேண்டும். ஆக மொத்தம் நம்ம செய்கிற சேவையை செய்யணும். செஞ்சோம்னா உலகம் கூட நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறாங்க முரளியில். இந்த பிரம்மா பாபா கூறினார், என்னுடைய வீடு வாசல் நண்பர்கள் உறவினர்கள் போன்ற எதுவுமே இல்லை எனக்கு. சிவபாபா மற்றும் குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு எதுவுமே இல்லை. எனக்கு வேறு என்ன நினைவு வரும்? இந்த பிரம்மா அப்படி சொல்கிறார். அவரும் முயற்சியாளர் தானே. எனக்கு எல்லாரும் இருந்தாலும் எதுவுமே இல்லை தான். ஏன்னா எனக்கு சிவபாபா மற்றும் குழந்தைகள், உங்களை தவிர வேற யாரும் இல்லை அப்படின்னு பிரம்மா தந்தை சொல்கிறாங்க. அனைத்தையும் மாற்றிவிட்டார். இந்த மாதிரி உணர்ந்து எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாராம். பிறகு புத்தி எங்கே செல்லும்? இப்படி அர்ப்பணம் ஆன உடனே புத்தி வேற எங்கே போகும்? பாபாவிற்கு ரதத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி நீங்கள் படிக்கிறீர்களோ அப்படி நானும் படித்து கொண்டிருக்கின்றேன். ரதத்தை மட்டும் பாபாவிற்கு கடனாக கொடுத்திருக்கிறேன். அவ்வளோதான். பிரம்ம பாபா இந்த மாதிரி நமக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ரதத்தை மட்டும் கொடுத்துருக்குறேன், மற்றபடி உங்களை போல தான் நானும் படிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சூரிய வம்சத்தில் முதலில் வருவதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். இது நரனிலிருந்து நாராயணராக ஆவதற்கான கதையாகும். ஆத்மாவிற்கு 3வது கண் கிடைக்கிறது. ஆத்மாக்களாகிய நாம் படித்துவிட்டு ஞானத்தை கேட்டு தேவதைகளாக ஆகி கொண்டிருக்கின்றோம். மீண்டும் ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆவோம். நான் உங்களை இரட்டை கிரீடதாரிகளாக மாற்றுகின்றேன் என்று சிவபாபா கூறுகின்றார். நாடகத்தின்படி கல்பத்திற்கு முன்பு போலவே உங்களுடைய புத்தி இப்போது எவ்வளவு நன்றாக திறந்துவிட்டது. இப்போது நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும். பழைய உலகத்தை புத்தியின் மூலம் மறக்க வேண்டும். அவ்வளவுதான். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், இப்போது நமக்காக புதிய உலகம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டே இருக்கிறது. இந்த துக்கமான பழைய உலகம் அழிந்தே விட்டது என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மீது முற்றிலுமாக விருப்பம் வரவே கூடாது. 2வது பாயிண்ட், எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் எக்ஸ்சேஞ்ச் அதாவது மாற்றிவிட்டதால் புத்தி எங்கேயும் செல்லவில்லை, அதுபோல தந்தையை பின்பற்ற வேண்டும். நாம் மனிதர்களை தேவதைகளாக ஆக்கும் சேவை செய்ய வேண்டும். இந்த வேசி ஆலயத்தை சிவாலயமாக ஆக்க வேண்டும் என்ற விருப்பமே மனதில் இருக்க வேண்டும். வரதானம், தேக அபிமானத்தின் ராயல் ரூபத்தை கூட முடித்துவிடக்கூடிய சாட்சி மற்றும் பார்வையாளர் ஆகுங்கள்.
மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருப்பது, துண்டித்து விடுவது, இது கூட தேக அபிமானத்தின் ராயல் ரூபமாகும். இது தனக்கும் மேலும் மற்றவர்களுக்கும் அவமானத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் யார் பேச்சை துண்டித்து விடுகின்றனரோ அவர்களுக்கு தேக அபிமானம் வந்து விடுகிறது. எனவே பார்வையாளராக ஆகி பார்ப்பது என்ற வரதானத்தை நினைவில் கொண்டு நாடகம் என்ற கேடயத்தை பயன்படுத்துவதன் மூலம் அல்லது டிராமா என்ற தண்டவாளத்தின் மீது ஒவ்வொரு செயல் மற்றும் சங்கல்பம் செய்தபடியே நான் என்ற தன்மையின் இந்த ராயல் ரூபத்தை நீக்கிவிட்டு ஒவ்வொருவருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுங்கள், சிநேகத்தை கொடுங்கள். அப்பொழுது அவர் எக்காலத்திற்குமே உங்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பவராக ஆகிவிடுவார். மற்றவங்களுடைய வார்த்தைகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும். கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணோம், மதிப்பு கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம அபிமானத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். மற்றவங்க அவமானப்படுவாங்க. இந்த அபிமானத்தை அவமானத்தை விட்டுட்டு, அதெல்லாம் ராயல் ரூபத்தினுடைய மாயை, இதெல்லாம் விட்டுட்டு மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கும்போது, அன்பு காட்டும்போது எந்த காலத்திற்கும் அவங்க நமக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு பாபா வரதானத்தில் சொல்லியிருக்காங்க. ஸ்லோகன்: பரமாத்மாவின் ஸ்ரீமதம் என்கிற தண்ணீரின் ஆதாரத்தில் கருமம் என்ற விதையை சக்திசாலியாக ஆக்குங்கள். இன்றைய அவ்வக்த சமிக்கை: ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆத்மாவின் பொருட்டும் மனதின் மூலமாக இயல்பாகவே சுப பாவனை மற்றும் நல்ல விருப்பங்களின் தூய அதிர்வலைகள் சுயம் தனக்கும் மற்றவர்களுக்கும் அனுபவம் ஏற்படட்டும். மனதிலிருந்து ஒவ்வொரு நேரமும் அனைத்து ஆத்மாக்களின் பொருட்டு ஆசிகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கட்டும். மனம் எப்பொழுதும் இதே சேவையில் மும்மரமாக இருக்கட்டும். எப்படி வார்த்தைகளின் சேவையில் பிஸியாக இருப்பதற்கான அனுபவம் உடையவர்களாக ஆகிவிட்டீர்களோ, சேவை கிடைக்கவில்லை என்றால் தங்களை காலியாக இருப்பதாக அனுபவம் செய்கிறீர்கள். அதே போல ஒவ்வொரு நேரமும் வார்த்தைகளுடன் மனசா சேவையும் இயல்பாக நடந்து கொண்டே இருக்கட்டும். நல்லது. ஓம் சாந்தி. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே.
போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே.